பிக் பாஸ் ஷோவோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ வெஜிடே வெளியிட்டிருக்காங்க. ஓவியா ஜூலி இவங்க போனதுக்கப்புறம் உள்ள எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கல அப்படின்றதுக்காக பிக் பாஸ் ஷோவோட ப்ரோமோ போடுறதுக்கே வேற எதுவும் கிடைக்கலன்னுட்டு திரும்ப திரும்ப கணேஷையும் ரைசாவையும் காட்டி காட்டி எடிட் பண்ணி போட்டுன்னு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ப்ரோமோ இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காயத்ரி இந்த மாதிரி துணி துவைச்சி கையெல்லாம் ஏதோ ஆயிட்டுருக்கு போல இருக்குது. கை சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிட்டுருக்கு. முன்ன ஜூலி இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி இப்போ நம்ம காயத்ரிக்கு கிடச்சிருக்கிறது ஆரவ் போல இருக்குது. ஆரவ் சுளுக்கு எடுத்து விட்டுன்னு இருக்காரு கையில். அப்போ இருந்துட்டு காயத்ரி என்ன கேட்குறாங்கன்னா, லக்ஸுரி பட்ஜெட்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டா எனக்கு கொடுக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு, கொடுக்க மாட்டியாடா தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுன்னு இருக்காங்க. கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு ஆரவும் சும்மா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரைஸா வந்து துணி வைக்கும் போது இதை கேட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு அலாரம் அடித்த உடனே துணி வரதெல்லாம் எடுக்கிறாங்க. எந்த துணி நல்லா இருக்கோ அதை இவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக ஆரவ் மேலே ஏறிடுறாரு. ஆனால் அதுக்குள்ளே இவர் இருந்துக்குன்னு சக்தி இருந்துக்குன்னு இதெல்லாம் அநியாயம், மேலெல்லாம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவர் இறங்கி வந்துடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி காயத்ரி இருந்துக்குன்னு, ஏன்டா தம்பி நான் சொல்கிற பேச்சை கேளேண்டா அப்படின்றாங்க. அதுக்கு ஆரவ் இறங்கி வந்துடுறாரு. உடனே ராய்ஸா இருந்துக்குன்னு கோவப்பட்டு, நீங்கள் எதுக்கு இப்போ இறங்கி வந்தீங்க கீழே, ஃப்ரெண்டு அக்கா தங்கச்சின்றதெல்லாம் வெளியில் வச்சுக்கோங்க, டாஸ்க்குள்ளெல்லாம் வராதிங்க அப்படின்னு செம்மையாக பிடிச்சி கத்தி விட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போல்லாம் ரைஸா ரொம்பவே எல்லார்கிட்டையும் எதுனால பட்டுன்னு பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத